அனைவருக்கும் வணக்கம். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆ பிரிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து 1:1 போனஸ் ரேஷியோவில் தன்னோட ஸ்டாக்கை 2ஆக பிரிக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே ஒரு பக்கமும், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாம் வந்து தனியாகவும் 2ஆக பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட் டேஸில் கிட்டத்தட்ட 5% மார்க்கெட் ஏறிடுச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ₹30 மேலே மார்க்கெட் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 3% ஒரே நாளில் ₹1030 அந்த ரேஞ்சில் ட்ரேடு ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ இன்னும் ஒரு 12 to 14 months அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் நல்லா ஹை பீக்கில் போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் என்ன ரேஞ்சில் மார்க்கெட் மூவ் ஆகும்னு தெரியல. பட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ₹1030 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் மேலே போகும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்ப்ளிட் ஆகி போனஸ் வருதுன்னும் போது எல்லோரும் வாங்கி வைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்மளாலேயும் முடிஞ்சால் நம்மளும் வாங்கி வச்சோம்னாங்க நல்லாயிருக்கும். விருப்பப்படுறவங்க வாங்குங்க, நான் சொன்னதுக்காக யாரும் வாங்க வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டு. இப்போ கடந்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு ₹300 வரைக்கும் கோல்டோட ரேட்டு வந்து நல்லா ஏறி இருக்குது. ஸோ இது இன்னும் எந்த அளவுக்கு ஏறுன்னு தெரில, இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போது எப்படி இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. காரணம் இந்த டைமில் எதுவும் ரேட் கட்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு ரீசன். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ₹3 வரைக்கும் மார்க்கெட் ரேட் இறங்கியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹31 அந்த ரேஞ்சில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு ₹1 ₹2 இறங்கினாலும் என்னடா இது ₹22 ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க, ஆனால் இப்போவே கிட்டத்தட்ட ₹30 வந்துச்சு, இன்னும் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறங்குனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறத இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் வாங்கி போடணும்னு நினச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது. நாளையிலேருந்து அதாவது 6ஆம் தேதி மார்ச் மாதத்துலேருந்து ரைட்ஸ் இஷ்யூவில் ஸ்டாக் வாங்கிறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆக போகுது. ஒரு ஆள் 4 ஷேர் வச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ₹22 ரேஞ்சுக்கு கிடைக்கும். மார்க்கெட் என்ன ரேட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஷேர் ₹22 வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. அதை எப்படி என்னங்கிறது அடுத்த வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். ஏன்னா நானும் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். நான் செக் பண்ணிட்டு அது எப்படி என்னங்கிற டீட்டெயில் மொத்தத்தையும் எடுத்து நான் நாளைக்கு அதோட வீடியோவையும் போட்டுறேன். கோல்டு ஏறிக்கிட்டே வந்திருக்கு. கொஞ்சம் அளவு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணுறதுக்கோ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கோ எப்படி வேணால் நினச்சிங்க. டாடா மோட்டார்ஸ் ஷேர் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூவில் இப்போ எல்லாருக்கும் ஆப்ஷன் இருக்குது. எனக்கும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியன் பேங்கை நான் வாங்கி வச்சதே வந்து ஒரு ஷேர் வந்து கிட்டத்தட்ட ₹24 அந்த ரேஞ்சில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போது எகெயின் ₹22 ஷேருக்கு ஆஃபர் கிடைக்குதுன்னும் போது அதையும் வாங்கி போடலாம். நம்ம வச்சுக்கிற ஷேருக்கு எவ்வளோ அவங்க கொடுக்குறாங்களோ அத்தனை ஷேரை வந்து ஒரு ₹22 ரேஞ்சில் ஒன்று வாங்கி போடுவோம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். எகெயின் மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்குச்சுனாலும் நான் மறுபடியும் சவுத் இந்தியன் பேங்க் வாங்குவேன். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ₹31. ஆனால் புக் வேல்யூ இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரேஞ்சில் ₹31.50. மார்க்கெட் வேல்யூ விட புக் வேல்யூ அதிகமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது என்றைக்காக இருந்தாலும் எனக்கு லாஸோ பிரச்சனையோ வராது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால தான் வாங்க போகிறேன். சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூலையும் வாங்குவேன். எகெயின் மார்க்கெட் இறங்கினாலும் வாங்குவேன். காரணம் இறங்க வாங்கி போட்டால் ஃபியூச்சரில் எனக்கு நல்லா க்ரோத் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வாங்க தான் போகிறேன். நாளைக்கு வீடியோவில் ரைட்ஸ் இஷ்யூவில் எப்படி அப்ளை பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்குறது அப்படிங்கிறத பற்றின வீடியோவையும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.